வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து கதிர் மேல பழி போடுறாங்க. பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா இந்த சாவி கதிரோட ரூம்ல தானே இருந்துச்சு, என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு மணிய பார்த்ததோட மணி சொல்றாரு, ஆமா கதிரோட ரூம்ல இந்த சாவி இருந்துச்சு, ஆனா எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்ல வர அப்ப பத்மா டக்குன்னு, இங்க பாருங்க அவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வராதீங்க, இந்த சாவி அவனோட ரூம்ல இருந்துச்சு, எதுக்காக இந்த சாவி அவனோட ரூமுக்கு போகும், நீங்க பாரு கதிர், நீ காலையில இவளோட ரூமுக்கு வந்ததை நான் பார்த்தேன், என்ன எடுத்தேன்னு மரியாதையா சொல்ல போறியா இல்லையா. அப்ப மாயா அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாம கதிர் மேல பழி போடுறீங்க, கதிர் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா பத்மா, கதிர் இந்த மாதிரி பணத்தை எல்லாம் எடுக்க மாட்டான், என்ன பத்மா கொஞ்சம் யோசிச்சு பேசு, இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ள. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா, தனாவை கல்யாணம் பண்ணிட்டு தனாவுக்கு வர சொத்தை எப்படியாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கல்யாணம் வந்துட்டு அண்ணனுக்கு பிடிக்கல இல்ல, அதனால கதிரை இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால இவனுக்கு தனாவோட சொத்து எதுவுமே கிடைக்காது, அதனாலதான் இவன் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கான். இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்ன பத்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு கதிரெல்லாம் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன அப்படிப்பட்டவன் கிடையாதா, இவன் தானே யாருக்கும் தெரியாம தனாவோட கழுத்துல தாலி கட்டுனவன், இவனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க, இங்க பாரு சிவா, இவன் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான். அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு கதிர் என்ன இது. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் இந்த சாவியை எடுக்கவும் இல்ல பணத்தை எடுக்கவும் இல்ல, பணம் எங்க போனுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறியா, இங்க பாரு சிவா, இதுக்கு மேலயும் இவனுக்கு நீ இறக்கம் காட்டாத, ஏய் இங்க பாருடா, அந்த காசை நீ எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன், என் மேல எதுக்கு இப்படி தொடர்ச்சியா அபாண்டமா பழி போடுறீங்க. அப்ப நம்ம மாயா வராங்க, வந்துட்டு நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, அதான் அவன் பணத்தை எடுக்கலன்னு சொல்றான்னு, அப்புறம் எதுக்கு நீங்க அவன் மேல பழி சொல்றீங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அதானா பார்த்தேன், எங்க இவனுக்கு நீ என்ன வக்காலத்தை வாங்கிக்கிட்டு வரலையேன்னு ஆச்சரியப்பட்ட, அதான் வந்துட்டியல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை எது உண்மையோ எது பொய்யோ அதுக்காக தான் நான் அப்படி வந்து நிக்கிறேன். அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் போதுண்டி, உன்னோட நாடகத்தை நிப்பாட்டு, இங்க பாரு, இவன் என்ன பிரச்சனையில வந்தாலும் அப்படியே எதிர்க்க வந்து நிக்கிற, அவனை யாரு என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லுன்னு உனக்கு கோவம் வருது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி திரும்ப இருக்கு, நீ வந்துட்டு கதிரை ஒன்னும் என் புள்ள ஜீனுவ ஒன்னும் கல்யாணம் பண்ணல, இவனைதான் இன்னமும் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு, என்னடி என் புள்ள வந்துட்டு உனக்கு தாலி கட்டுனானா இல்ல இவன் உனக்கு தாலி கட்டுனானா, 2 நாளைக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்குன்னு சொன்னியே அதுக்கு கூட இவன் தானே காரணம் அப்படின்னு சொன்னதோட மாயா பத்ரகாளியா மாறிடுறாங்க. மாயா பத்மாவோ செம்மையா அடிக்கிறாங்க, ஓங்கி அறைய பத்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, யார பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கு மாயா கை ஓங்குறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம சீனு வந்துட்டு தடுத்துறாரு. அப்ப மாயா நேரா சீனுவை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு என்ன தடுக்கிற அப்படின்னு கேட்க சீனு சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அம்மாவை அடிக்க போவ அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் தனாவை அடிக்க போறாரு. அப்ப மாயாவா அடிக்க போறாரு. அப்ப மாயா நேரா சீனுவை பார்த்து, ஏன் சீனு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க மாட்டியா, என்னதான் அடிக்க வருவியா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னைய அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா டக்குன்னு, இங்க பாரு இதுக்கு மேலேயே நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்ட்டு பத்மா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கிறாங்க. இத பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சீனு மணி எல்லாருமே ஓட, அப்ப பத்மா ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஒரு பெரிய புடவையை எடுத்து ஃபேன்ல மாட்டுறாங்க. இத பார்த்ததோட சீனு வந்துட்டு கத்துறாரு, அம்மா தப்பான முடிவு எடுத்துறாதீங்கம்மா. அப்ப பத்மா சொல்றாங்க, டேய் இதுக்கு மேல நான் எதுக்கடா இருக்கணும், மருமகளே மாமியால அடிச்சிட்டா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்க,
இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? இங்க பாருடா சீனு, நீயும் மாயாவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் தானே தடையா இருக்கேன். அதனால இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன விட்டுடா. நீயும் மாயாவும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. ஏன் உங்களோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கான பாவம் எனக்கு வந்து சேரணும்? நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்துட்டு இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாங்க. இத பார்த்ததோட பார்வதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, பணம் காணாம போனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருதே அப்படின்னு பார்வதிக்கு பயம் தாங்க முடியல. அப்ப சிவா சொல்றாரு, டே சீனு, பாத்துக்கிட்டே இருக்காம கதவை அடிச்சு உடடா. உடனே சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப கதவு வந்து உடைஞ்சதோட ஓடி போய் பத்மாவை காப்பாத்துறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, விடுடா சீனு, இதுக்கு மேலேயே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? பாரு, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதுக்கு நான் வந்துட்டு தடையா இருக்கேன். நான் உங்களுக்கு தடையா இருக்க வேணாம். நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்டா சீனு, என்ன விட்டுடா அப்படின்னு சொல்லி அந்த பத்மா வந்துட்டு செமையா நாடகம் போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சீனு இங்கேருந்து வந்துட்டு மாயாவை பார்த்து, போதுமாடி, எங்க அம்மாவையும் என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு என்ன பேசுற? அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, இதுக்கு மேலயும் நான் உனக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எங்க அம்மா இன்னைக்கு தவறான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நீதாண்டி. உன்ன மாதிரி ஒருத்திய நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்காங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் சாருவே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். ஒன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு, எல்லாமே ஏன் தப்புதான் அப்படின்னு சொன்னதோட இது கேட்டதோட நம்ம மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேர சீனுவை பார்த்து, ஏன் சீனு, நானா உன் பின்னாடி வந்தேன், நீதானே சீனு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன. அப்ப சீனு சொல்றாரு, போதும், நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன். எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க நீ இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ அப்படின்னு. ஆனா நான் தான் நம்பாம இருந்துட்டேன். இப்பதான் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு தோணுது. உன்னை போய் நான் நம்பினேன் பாரு. இங்க பாருடி, நான் உன்னை காதலிச்சேன் தெரியுமா? ஆனா இப்ப துளி அளவு கூட ஓ மேல எனக்கு காதலே கிடையாது. நான் உன்னை சுத்தமா வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப பத்மா சொல்றாங்க, சீனு இங்க பாருடா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் காரணமா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன் சீனு. ஒண்ணு அவ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். அப்ப சீனு டக்குன்னு பத்மாவை பார்த்து, அம்மா எதுக்குமா நீங்க அவளுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றீங்க? அவதாம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒண்டிக்கிட்டு இருக்கிறவ. அவளை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டியவங்கம்மா. நீங்க போய் அவளுக்காகலாம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அம்மா உங்க கைய காமிங்க அப்படின்ட்டு கைய பிடிக்க. அப்ப மணி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப நம்ம சீனு நேரா பத்மாவோட கைய பிடிச்சு, அம்மா இன்னும் ஒரு வாரத்துல இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு. இது கேட்டதோட மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப சீனு சொல்றாரு, இவ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாயா கண் கலங்க. அப்ப மணி அங்கேருந்து வந்துட்டு மாயாவை பார்த்து, இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் அந்த பத்மா பேசுனது ரொம்ப தப்புமா, அதுக்கு நீ அடிச்சிருக்க கூடாது. அப்ப மாயா கேக்குறாங்க, என்னமாமா, அவங்க அவ்வளவு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை, அப்படி அமைதியா இருந்தீங்க. நான் எதிர்த்து கேட்டதுனால இப்ப நீங்க எல்லாரும் என்ன கெட்டவன்னு சொல்றீங்கல்ல. இப்பதான் மாமா புரியுது, நான் இந்த வீட்டுல அனாதையா இருக்கேன் அப்படின்னு நல்லாவே தெரியுது. உங்க யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இது கேட்டதோட மணி சொல்றாரு, மருமோளே, என்ன மருமோளே இப்படி பேசுற? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா மாமா, அத்தை அவ்வளவு பேசுறாங்க என்ன, ஆனா யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அவங்கள பேச விட்டு வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருமா, அவ அப்படி பேசுனா உண்மையாகிருமா? அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல மாமா, அவங்க சொல்றது உண்மை ஆகிறது. ஆனா நீங்க யாருமே எனக்காக சப்போர்ட்டுக்கு பேசல இல்ல. அப்ப நான் இந்த வீட்டுல வேண்டாத ஒருத்தியா தானே இருக்கேன். போதுமாமா, இனிமே நான் அந்த வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போக கதிர் நேரா மாயாவை போய் நிறுத்துறாரு. மாயா அப்படின்னு. அப்ப மாயா நேரா கதிரை பார்த்து, சொல்லு கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் உன் மேல என்ன கதிர் தவறு இருக்கு? அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல, உன் அத்தை உன்னை தப்பா பேசுனாங்கன்னா அதுக்கு நான் தானே காரணம், என்ன மன்னிச்சிரு மாயா.
மாயா சொல்றாங்க, சரி பரவாயில்ல கதிர், அவங்க அப்படி பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாமே நிஜமாகிறாதுல்ல. அவங்க நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க, அவங்களையெல்லாம் நான் கருதலா எடுத்துக்க முடியாது. இங்க பாரு கதிர், நீயும் தனாவும் நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, தனா நீ உன்னோட லைஃப பத்தி யோசிக்க மாட்டியா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நான் இந்த குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சீனு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கான்னு. சீனு வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு துளி அளவு கூட என் மேல காதல் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் நான் இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணிருக்கிறது எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு தானே அர்த்தம். இதுக்கு மேலயும் நான் அவன் கூட இருந்து என்ன கதர் பண்ண போறேன்? அவன் என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு அவன் இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்ன வீட்டை விட்டு அனுப்ப சொல்றது? நானே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி நேரா மாயா கிட்ட போயிட்டு மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கட்டிப்பிடிச்சு அழுக. மாயா சொல்றாங்க, என்னாச்சு பெரியம்மா? அப்ப ஜானகி சொல்றாங்க, பத்மா அப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாயா, என்ன மன்னிச்சிரு. மாயா சொல்றாங்க, விடுங்க பெரியம்மா, எல்லாம் என் தலையெழுத்து. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதுக்குதான் மாயா சீனி கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன்னு அப்பவே சொன்னேன், நீதான் தடுத்த. இங்க பாரு மாயா, இதுக்கு மேல என்ன தடுக்காத. நான் போயிட்டு சீனி கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், அதுதான் நல்லது. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல நீங்க சொல்லாதீங்க பெரியம்மா, அவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? நான் இந்த குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான்? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, அவன் விவரம் இல்லாதவன். மாயா சொல்றாங்க, விவரம் இல்லாதவனா? இன்னும் எத்தனை நாளைக்கு பெரியம்மா விவரம் இல்லாதவனா இருக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் சீனுவுக்கு புரியாதா? இங்க பாருங்க பெரியம்மா, அவ்வளவுதான். இதுக்கு மேல சீனுவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா அந்த சாமி போட்டோ கிட்ட போயிட்டு, பாத்தியா என் பொண்ணு எப்படி எல்லாம் அவமானத்தை தாங்கிட்டு இருக்கான்னு? இதையெல்லாம் எதுக்கு? இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். என் பொண்ணு நிம்மதி இல்லாம இருக்காளே, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இன்னும் எத்தனை நாளுதான் மாயாவா இப்படி தியாகியா வச்சிருக்க போற? மாயாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இங்க பாரு, நீதான் எப்படியாவது மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சாமிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க. அதே நேரத்துல நம்ம தனாவும் நம்ம ரகுராமும் வீட்டுக்கு வராங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு வீட்டுல அங்கங்க பொருள் சதறி கிடக்கிறத பார்த்துட்டு, ஒரு கதவு உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ரகுராம் சிவாவை கூப்பிடுறாரு, சிவா அப்படின்னு. அப்ப சிவா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு வீட்டுல அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா எப்படி நான் சொல்றது, அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்ப பாட்டி அங்க வராங்க. வந்ததோட ரகுராம் கேக்குறாரு, அம்மா என்ன ஆச்சுமா, ஏமா வீட்டுல பொருள் எல்லாம் இப்படி கிடக்கு? அப்ப பாட்டி சொல்றாங்க, சிவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பத்மாவை கூப்பிடுறாங்க. பத்மா அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம ரகுராம் நேரா பத்மாவை பார்த்து, ஏய் நீ என்ன பேசுன அப்படின்னு சொன்னதோட பத்மா சொல்றாங்க, நான் என்னென்ன சொன்னேன்? அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட நடத்தைய பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு. இப்படிதான் உன் மருமகளை பேசுவியா? அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா அத கேக்குறீங்களே, அவ என்ன அடிச்சாலே அத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா இந்நேரம் வேற யாராவது இருந்தா நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பாங்க. நீ எவ்வளவு பெரிய பேச்சு பேசிருக்க, கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம அந்த பொண்ணு அப்படி பேசிருக்க. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னன்னா நீங்க அந்த மாயாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நான் மாயாவுக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, பொதுவா ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன். நீ இந்த அளவுக்கு கேவலமா பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல பத்மா. நீ கேட்ட கேள்விக்கு மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப பத்மா சொல்றாங்க, நான் கேட்க முடியாது. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நீ கேட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இல்லனா நீங்க மறுபடி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதான் இப்படி பேசுறீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப மன்னிப்பு கேட்கல, இங்க நடக்கிறதே வேற. அப்ப பத்மா சொல்றாங்க, நான் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்ப டக்குன்னு ரகுராம் பத்மாவை ஓங்கி அறையிறாரு. பத்மா செம அதிர்ச்சியாக ரகுராம் சொல்றாரு, ஒரு பொண்ணோட
நடத்தைய பத்தி இப்படி கேவலமா பேசிருக்க. இது எங்கேந்து உனக்கு வந்துச்சு இந்த வார்த்தையெல்லாம்? அவளை பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. அவ என்னதான் இந்த வீட்ல பல பிரச்சனைகள் பண்ணி இருந்தாலும் அவ நடத்தைய பத்தி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட பத்மா ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க. அப்ப மாயா அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்ததோட நம்ம ஜானகி நேரா ரகுராம் கிட்ட என்னங்க என்னாச்சு? அப்ப ரகுராம் நேரா மாயாவை பார்த்து இங்க பாரு, அவ அப்படி பேசிட்டா அப்படிங்கறதுக்காக நீ எப்படி அடிக்கலாம்? அப்ப மாயா சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, என்னோட கேரக்டரை பத்தி அவங்க ரொம்ப கேவலமா பேசுனாங்க, நான் பொறுத்துக்க முடியாம தான் அடிச்சேன். அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா மாயா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, மாயா நேரா பத்மாவை பார்த்து நான் அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, என் கேரக்டரை பத்தி தப்பா பேசினதோட தான் நான் அடிச்சிட்டேன். அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் கேவலமா போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இங்க பாரு பத்மா, இந்த குடும்பத்துல தானே நீ இருந்த, இந்த மாதிரி கேவலமா பேசணும் அப்படின்னு இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, அண்ணா இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், தயவு செஞ்சு இதுக்கு மேல இவளை இந்த வீட்டுல வச்சுக்காதீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, அவளை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது சீனுவோட பொறுப்பு, அது உன் பொறுப்பு கிடையாது. நீ இனிமே இந்த மாதிரி ஒருத்தலோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, நீங்க இப்ப கூட அந்த மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, நீ எப்ப வந்துட்டு அவளோட கேரக்டரை பத்தி தப்பா சொன்னியோ அப்பவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி கேவலமான பேச்செல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட பத்மா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. பத்மா போனதோட நம்ம பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, பாத்தீங்களாக்கா, இன்னுமே மாமா வந்துட்டு அந்த மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா, பார்த்தாலே தெரியுது, அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காரு, அவரை மாற விடக்கூடாது. அப்ப பார்வதி சொல்றாங்க, இவங்க பிரச்சனையில அந்த காசை பத்தி மறந்துட்டாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, மறுபடியும் அந்த பிரச்சனையை கொண்டுட்டு வருவாங்க, இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா. அவளை நான் பேசிட்டேன்னா கண்டிப்பா அவ உண்மையை நிரூபிச்சு என்ன வந்துட்டு தப்பானவ அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. சோ அவகிட்டேந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். இது கேட்டதோட பார்வதியும், ஆமாக்கா, பிரச்சனையில அதை வேற மறந்துட்டேன். அப்ப பத்மா சொல்றாங்க, சரி, அந்த மகாலிங்கத்துக்கிட்ட கேட்டு பார்ப்போம், 40 லட்சம் பணம் கிடைச்சிட்டா என்ன அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா, நம்ம வேற அந்த கதிர் தான் திருடிட்டான்னு சொல்லிட்டோம், இப்ப அந்த பணம் கிடைச்சு திரும்பி கொண்டுட்டு வந்தா அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? அப்ப பத்மா சொல்றாங்க, சரி, இந்த பணம் போனா போகட்டும் விடு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா 40 லட்சம்க்கா. அப்ப பத்மா சொல்றாங்க, 40 லட்சம் வேணுமா, இல்ல நீ சாட்டை அடி வாங்கி இந்த வீட்டை விட்டு ஓடணுமா? இதை கேட்டதோட பார்வதி எதிர்ச்சியாகி, நான் இந்த வீட்லயே இருக்கான்க்கா அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.